முக்கிய பதவி பறிபோனதால் திமுகவிலிருந்து விலகினார் அமைச்சர் பொன்முடி. ஆளுநரால் ஏற்பட்ட விபரீதம், அதிர்ச்சியில் திமுகவினர். அதாவது, தமிழ்நாட்டின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அண்மையில் நியமனம் செய்யப்பட்டார். அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி, கோவி செழியன், பனைமடத்துப்பட்டி ராஜேந்திரன், ஆவடி நாசர் ஆகியோர் பதவியேற்றனர். பொன்முடி, ராஜகண்ணப்பன் உள்ளிட்ட அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டன. அந்த வகையில் 1989க்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் முக்கிய துறைகளின் அமைச்சராக இருந்து வந்தவர்தான் அமைச்சர் பொன்முடி. சுகாதாரத்துறை, போக்குவரத்துத்துறை, உயர்கல்வித்துறை என முக்கிய துறைகளின் அமைச்சராக வலம் வந்தவர். 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தமிழக அமைச்சரவை மாற்றத்தில் மூத்த அமைச்சரான பொன்முடியிடம் இருந்த முக்கியத்துவம் வாய்ந்த உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டு வனத்துறை அளிக்கப்பட்டது பலருக்கும் ஷாக் தந்தது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்புக்கு முனைவர் கோவி செழியன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் பொன்முடி இலாக்கா மாற்றப்பட்டது தொடர்பாக பெரும் விவாதங்கள் நடந்து வருகின்றன. உயர்கல்வித்துறை பொறுப்பை வகிக்கும் பொன்முடிக்கு அதனுடன் நேரடியாக தொடர்புடைய பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநர் RN ரவியுடன் 7ஆம் பொருத்தமாக இருந்து வந்தது. ஆளுநர் உடனான மோதல் போக்கை தவிர்ப்பதற்காகவே இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, அமைச்சர் பொன்முடியின் உயர்கல்வித்துறை மாற்றப்பட்டு உள்ளதற்கு அவர் ஆளுநருடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார் என்பது காரணமல்ல, உயர்கல்வித்துறை பின்தங்கிய சமூகத்தினருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே மாற்றி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். அதேபோல நானும் சட்ட பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிக்கவில்லை. அன்றைய நாளில் எனக்கு வேறு பணிகள் இருந்தன. அதனால் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க முடியவில்லை. அது குறித்து அப்போது பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளரிடம் கூறிவிட்டேன் என தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு துணையாகவும் தமிழக அரசின் திட்டங்கள் கடைக்கோடி மனிதனுக்கும் சென்று அடைவதை சரிபார்ப்பவராகவும் எங்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருப்பார். அவருடைய பணிகள் நிச்சயம் பாராட்ட தகுந்ததாக இருக்கும். தான் வாரிசு அடிப்படையில் பதவிக்கு வரவில்லை, பணிகளின் அடிப்படையிலேயே வந்துள்ளேன் என உதயநிதி தெரிவித்துள்ளார். அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் எனது பணிகள் இருக்கும் என்றும் கூறியுள்ளார். மூலவராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் உற்சவராக உதயநிதியும் இருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் அமைச்சர் ரகுபதி. இந்த நிலையில்தான் அமைச்சர் ரகுபதி அவர்கள் அமைச்சர் பொன்முடி குறித்து கூறியது உண்மை என்றாலும், ஆனால் முக்கிய பதவி பறிக்கப்பட்டதால் பொன்முடி அவர்கள் திமுகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இதற்காக சக அமைச்சர்களிடம் தன்னுடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்தியதாகவும், இதனால் அவர் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.